ராணி ராணி என்னங்க? பிள்ளைக்கு பொங்கச்சீர் செய்யணும்ல, இந்தா காசு. எவ்வளோங்க? எவ்வளோ இருக்கு? 10,000 ரூபாய் இருக்கு. காசு அதான் சொன்னேன்ல, வாங்கியிருக்கேன் கடன்னு. ஒரு காலத்துல கடனே இல்லாம இருந்தோம். இன்னைக்கு கடன் வாங்கி ஒவ்வொன்றையும் பண்றதா இருக்கு. எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்குமா? அப்படி இப்படி எல்லாமே தான் இருக்கும். வாழ்க்கைனால எல்லா ஏற்றத்தாழ்வும் தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா? சரிங்க. இது பிள்ளைக்கு என்னென்ன பொங்க சீர் கொடுக்கணும், என்ன ஏதுன்னு பார்த்து செஞ்சிரு. எங்க நம்ம ஊர்ல ஒரு மாதிரி வழக்கம், அவங்க ஊர்ல ஒரு மாதிரி வழக்கம். அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு எப்படி செய்யணும்னு கேளுங்க. அதை வேற கேட்டா அவர் பாட்டுக்கு இல்லாத பொல்லாத செலவெல்லாம் இழுத்து விடுவாரே. அவர்கிட்ட கேட்டு செய்யறதாங்க நல்லது. நம்ம பாட்டுக்கு நம்ம ஊர்ல கொடுக்குற மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சோம்னா அது சரியில்லை இது சரியில்லை, அதை கொடுக்கல இதை கொடுக்கலன்னு அப்புறம் அதுக்கு ஒரு சண்டையை போடுவாரு. எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை? ஒரே செலவா அவங்க கிட்ட கேட்டுவிட்டு பண்ணிடுவோம். சரி, அப்போ அப்படியே பண்ணிடலாம். வட்டிக்கு எங்கிட்ட பணம் வேணும்னாலும் கேளுங்கயா. என் மாப்பிள்ள ஃபைனான்ஸ் வச்சிருக்காரு. வேற எங்கிட்டையும் போய் கஷ்டப்படாம என் மாப்பிள்ளைகிட்டே வாங்கிக்கோங்க. அடகு வைக்கிறதுக்கு ஏதாவது பொருள் எதுவும் கேட்பாரா? அப்புறம் சும்மாவா கொடுப்பாங்க? வீட்டுல நகை நட்டு இருந்தா போய் அடகுக்கு வச்சு வாங்குங்க. வேற ஏதாவது இருந்தாலும் வச்சு வாங்குங்க. அதெல்லாம் மாப்பிள்ள தருவாரு. இந்தா பாருங்க, பொங்கலே வந்து போச்சு. பொங்கலுக்கு ஊருப்பட்ட செலவு கிடக்குது. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. எதை பத்தி கவலைப்படாதீங்க, மாப்பிள்ள இருக்கு, அப்படி வாங்கி எல்லாம் செய்யுங்க. சரியா சரியா. இந்தா போன வருஷம் பிறந்த மாதிரி அதுக்குள்ள முடிஞ்சிருந்தா அதான் புது வருஷம் பிறந்துருச்சு. இனி இதுவும் எப்போ தொடங்குது எப்போ முடியுதுன்னே தெரியாது. அடுத்தடுத்து அப்படி அப்படியே வந்துடும். என்னையா பண்றது, அப்படிதான் கிடக்குது. யாரு போன்ல இருங்க, எங்க சம்மந்தி கூப்பிடுறாரு, என்னன்னு கேட்டு வரேன். ஹலோ, சம்மந்தி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சம்மந்தி. என்ன ஒரு போன் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க? ரொம்ப வேலைங்களா? ஆமாங்க சம்மந்தி, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பொங்க சீர் கொடுக்கணும். அதான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. சொன்னீங்கன்னா அது வந்து செஞ்சிருவோம். ஓ அப்படிங்களா? நம்ம ஊர் பக்கம்னா பொங்க சீர்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருக்கிறது எல்லாமே நம்ம அங்காளி பங்காளி. இத்தினூண்டு பானையில எல்லாம் வைக்க முடியாது. கொஞ்சம் நல்லா பெரிய பானையா வேணுங்க. 2 பொங்கல் வைக்கணும். அதனால வெங்கல பானையிலேயே 2 பானை வாங்கிக்கோங்க. வெங்கல கரண்டி, அப்புறம் பொங்க ஜாமான் அப்படிதான் 2 பொங்க ஜாமான் பொருள் எல்லாம் வாங்கிக்கோங்க. அப்புறம் 4 கரும்பு வாங்கிக்கோங்க, வாழை மரம் வாங்கிக்கோங்க. அப்புறமேட்டுக்கு மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் துணிமணி எடுத்துக்கோங்க. எங்க ஊர் பக்கம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் செய்வோம். அது மட்டும் இல்லாம தட்டு தாம்பலம் வைக்கணும், அது ஏற்பாடு பண்ணிக்கோங்க. ஒரு 16 தாம்பலம் தட்டாவது வைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அவனா ஒரு வழக்கத்தை சொல்றான் ஐயா. ஓ அவ்வளோ செய்யணுங்களா? சரிங்க சம்பந்தி. நாளை என் புள்ள பொங்க சீர் கொடுக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பசுமாடெல்லாம் கொடுத்தேன். உங்களால அதெல்லாம் கொடுக்க முடியாது, பரவாயில்ல இதே செய்யுங்க போதும். ஒரு சிலர் நகை நட்டு போடுவாங்க, நான் அதெல்லாம் கேட்க மாட்டேங்க. நீங்க முடிஞ்சதை செய்யுங்க சரிங்களா? வச்சிடுறேங்க. மருமக வீட்டுல இருந்தா ஆமா, அவங்களுக்கு ஊர்ல சொந்த வீடு காடு தோட்டம்லாம் கிடக்குது. நல்ல வசதியான குடும்பங்க. நமக்கு கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுவாங்க, இல்லன்னு சொல்றது இல்ல. நான் வச்சையா, என் பெரிய பிள்ளைக்கு வச்சு ஒரு பசுமாடெல்லாம் கொடுத்தையா. கேட்கறவன் கேன பையனா இருந்தா கேப்பையில நெய் வடிதான், அந்த மாதிரி இருக்கும் இந்த ஆளு சொல்றது. என்ன சொன்னாரு? வெங்கலத்துல 2 பானை எடுத்துக்கணுமா, சின்ன பானையும் எடுக்கக்கூடாதான், பெரிய பானையும் எடுக்கணுமா, 2 பொங்கலுக்கு கொடுக்கணுமா. அதனால 2 பொங்க ஜாமான் வாங்கிக்கணுமா, 4 கரும்பு, வாழை மரம், அப்புறம் 16 தட்டு வைக்கணுமா. அவரு பசுமாடெல்லாம் கொடுத்தாராமா. நம்ம என்ன பண்றது? அவரு சொல்ற கணக்கை பார்த்தா இந்த 10,000 பத்தாது. பசுமாடு என்ன விற்கிற விலைக்கு வாங்கியா கொடுக்க முடியும்? கம்முன்னு இருங்க, அவர் அப்படியே பேசுவார் பேச்சு. நான் எங்கள் சொந்தக்காரவங்க அவங்க ஊரில் தான் இருக்காங்க, அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன். என்னதான் இருந்தாலும் அவர் சொன்னதை நம்ம செய்யணும் இல்ல, நம்ம புள்ள வாழ்க்கை இல்ல. சும்மா கம்முன்னு கடங்க. அவர் சொல்றாராமா இவர் செய்யறாராமா, இருக்கிற நிலைமை தெரிஞ்சு எதா இருந்தாலும் பண்ணணும். ஏற்கனவே கடனை வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல மறுபடியும் கடனை வாங்கி பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? அவர் சொல்லிட்டாரு, வாய் விட்டும் கேட்டுக்கிட்டாரு. வாய் விட்டு கேட்டா கேட்டுக்கிட்டே இருக்கட்டும், சும்மா இருங்க நீங்க வேற. அவர் கேட்குறாரா இவர் செய்யறாரா? நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு எப்படி செய்வாங்க, அவங்க ஊர் வழக்கம் என்னன்னு கேட்டுக்கிறேன். இழிச்சவன் எவனாவது இருந்தா அவன் தலையில மொத்தத்தையும் கட்டிடுறது. என்னம்மா என்னாச்சு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? அக்காவுக்கு பொங்கச்சீர் கொடுக்கணும்ல, அதான் அவங்க மாமனார்கிட்ட என்ன செய்யணும்னு கேட்டா அந்த ஆளு இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ஏற்கனவே உங்க அப்பா 10,000 ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்கிறாரு, இதுல வேற நம்ம கட்ட வேண்டியதா இருக்கு. இதுல இந்த பொங்கச்சீரை இதோட முடிக்கலான்னு பார்த்தா அவரு பசுமாடுல இருந்து எரும மாடுல இருந்து எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு ஆகுமாமா? அட நீ வேற கம்முனு இருடா.
ஏற்கனவே கடன் மேல கடன் கடன் மேல கடன் ஆகிக்கிட்டு இருக்கு. இத்தனை வருஷத்துல இப்பதான் இந்த வீட்டுல கடன்ன்ற பேச்சே வந்திருக்குது. இதுல வேற உங்க அப்பா அவர் சொல்றதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் ஊர்ல இருக்கிற மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கறேன் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு. இழுச்சவன் எவனாவது இருந்தா அப்படியே தலையில மிளகா அரைச்சிடுவது போல இருக்குது. பொங்கலுக்கு எனக்கு லகங்கா அப்புறமேட்டுக்கு அனார்கலி பட்டியாலா இதெல்லாமே வேணுமா? ஏடி இப்பதான் தொழில் வச்சு உட்காந்துருக்கு பொழப்பே ஓடலன்ட்டு உட்காந்துருக்கோம். இப்பதான் அது வேணும் இது வேணும்னு இருக்கேன். எப்பா பாரு இந்த வீட்டுல வாழு கத்திக்கிட்டே தான் இருப்பீங்களா? கத்துறது அந்த முக்கு வரைக்கும் கேக்குது. ஏங்க உங்க புள்ளதான் அந்த துணி வேணும் இந்த துணி வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கா பொங்கலுக்கு. நம்மளே கடையை திறந்து வச்சுட்டு ஒருத்தன் கூட வரலன்ட்டு வயிற்றுச்சல் பட்டுக்கிட்டு இருக்கோம். பார்த்தா இவ அது வேணும் இது வேணும்னு இருக்காங்க. அவ அது வேணும் இது வேணும்னு இருக்கிறது இருக்கட்டும். முதல்ல இதை நீ மாத்துன்னு சொன்னேன். இதை போட்டுக்கிட்டு இன்னும் நடுத்தர சுத்திட்டு இருக்கே நீ. நீங்க ஆசைப்பட்டு தச்சுட்டீங்க அழகா இருக்குன்னு. யாரு ஒழுங்க மரியாதையை இதை மாத்திரு இல்லன்னு வச்சுக்க. அப்புறம் அம்புட்டு தான் சொல்லிட்டேன். எல்லா துணியும் எடுத்து வெளியே போகி கொளுத்தி போடுவேன் பாத்துக்க. சூப்பர் 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 சூப்பர். என்னங்க இப்படி பேசுறீங்க? இந்த பிளவுஸ் தைக்கிறதுக்கு 300 ரூபாய் ஆச்சுங்க. ரோட்ல போற நான் எல்லாம் வந்து துரத்திக்கிட்டு வந்துரும். ஒழுங்க மரியாதை இதை மாத்திரு சொல்லிவிட்டேன். பாக்கிறதுக்கு கன்றாவியா இருக்கு மூஞ்சு மொக கட்டையும். இதெல்லாம் உன் மூஞ்சுக்கு சரியா இருக்கா? நீயே சொல்லு பாப்பா. இதெல்லாம் ஒரு பிளவுஸ்னு நீ போட்டுக்கிட்டு தெரியற பாங்கிட்டு. ஐயோ ஆசாசியா 6 பிளவுஸ் தச்சேன். 6 பிளவுஸ்க்கு எம்படி காசாயி போச்சு இந்த மனுஷன் இருக்கிறது. சீ பிளவுஸ் போறல பிளவுஸ் ரோட்ல கிடக்குற நாயில செத்து போயிடும் இத பார்த்தாலே. என்ன ஒண்ணும் இல்லப்பா. ஏய் கத்தியே சலிக்குதுங்க. நீ என்னப்பா உன் பெரிய மாப்பிள்ள பைனான்ஸ், ரெண்டாவது மாப்பிள்ள பஞ்சு கடை வச்சிருக்காரு, அப்புறம் உன் பையனும் பேங்க்ல வேலை செய்யறான். நீ எல்லா பக்கமும் இருப்ப. நான் அப்படி இருக்க முடியுமா? நான் போய் சோத்துல கைய வைக்கணும்னா போய் சேத்துல காலை வச்சாகணுமே. வாரேன். என்னப்பா நீயும் போறியா? என்னமா ஆச்சு? என்னமா ஆச்சு? ஏன் அப்படி அழுகுற? ஏப்பா நீங்க போன போட்டு கூப்பிட்டீங்க பொங்கலுக்கு அங்க போகணும்னு சொன்னப்பா. உடனே அவன் உங்க அப்பா மறுபடி கூப்பிட்டா தான் நம்ம போகணும் சீர் செஞ்சு. அவர் போன போட்டு கூப்பிடுறதுக்கு நான் என்ன நாயா? என்னால வர முடியாதுன்றாருப்பா. அவனுக்கு அந்த அளவுக்கு என்ன திமிரா? எனக்கு என்ன பண்றதுனே ஒண்ணும் தெரியலப்பா. உங்க சீர் கொடுத்ததான் அனுப்புவேன். அப்படி உனக்கு அப்பா அம்மா தான் முக்கியம். நீ போனீனா அங்கேயே வாழ வேண்டியே இருக்க வேண்டியதான்னு சொல்றாப்பா. கொழுப்படுத்த பையன் எம்புட்டு கொழுப்ப பாரு. என் பிள்ளைய வாழ வெட்டி அனுப்புவானா அவன? அப்பா நீங்க கோவப்பட்டு சண்டைக்கு எதுவும் போயிடாதீங்கப்பா. அப்புறம் இனி உண்டலன்னு ஆக்கிடுவதுப்பா. ஏமா கையிலேயே காசு இல்லைன்னு தெரியும். இருக்கிற காசெல்லாம் உங்க எல்லாத்துக்கும் இப்பதானே பிரிச்சு கொடுத்தேன். அப்படி இருக்கும்போது இப்ப வந்து என்கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் என்ன அர்த்தம்? அப்பா எனக்கு அதெல்லாம் தெரியலப்பா. நீ தான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஓ ஏமா கையில காசு இல்லம்மா எங்கம்மா நான் போய் கடனை வாங்குவேன்? அப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கப்பா. ஓ கடவுளே. சரி ஏதாவது ஒண்ணு பண்றேன். பொங்கச்சீர் அவனுக்கு என்ன செய்யணுமா? தீபாவளிக்கு தான் எந்த சீரும் செய்யல. அதனால அப்ப போட வேண்டிய நகையை இப்ப போட சொல்லு. அதுவும் இல்லாம தீபாவளிக்கு செய்ய வேண்டிய சீரையும் சேர்த்து பொங்கலுக்கு இப்பே செய்ய சொல்லுன்றாருப்பா. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானாமா? அவனை கையில கசன உண்டலன்னு ஆக்கி விடுவேன். என் வாழ்க்கைப்பா. இதுக்குதான் அப்பயே சொன்னேன் அவன் வேண்டாம் வேண்டாம். கேக்குறியா? ஏம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அவனுக்கு கொடுத்த நாங்க காசு தானே உனக்கும் பிரிச்சு கொடுத்தேன். எப்பா அதே காசு தானப்பா அக்காவுக்கும் கொடுத்தீங்க. மாமா தான் இப்ப பைனான்ஸ் வச்சிருக்காருல, ஏதாவது பண்ணி கொடுங்கப்பா. ஏமா காசு கொடுத்துட்டு நானே போய் வாங்கினா என்னமா அர்த்தம்? அப்ப என் வாழ்க்கை போனா உங்களுக்கு பரவாயில்லையாப்பா? எல்லாம் எனக்குனே வந்து சேருங்க. என் உசுர எடுக்கிறதுக்குனே வந்து எல்லாம் பிறந்திருக்கீங்க பிள்ளையா. என்னப்பா நீங்களே இப்படி கோவப்படுறீங்க? நீங்களே இப்படி கோவப்பட்டா என் நிலைமை என்ன ஆகும்பா? அந்த மனுஷனை என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. என் உறவு உங்களுக்கு வேண்டாமாப்பா? சொல்லுங்கப்பா. சரி ஏதாவது ஒண்ணு பண்றேன் போதுமா?